சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹலோ, வாங்க டாக்டர். உட்காருங்க சீதாமா. உட்காரு. என்ன எப்பவும் கலகலப்பா இருக்கிற நம்ம வீடு இன்னைக்கு இவ்வளவு நிசப்தமா இருக்கு? அதுலயும் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து இவ்வளவு அமைதி. டல்லா இருக்கீங்களே, என்னாச்சு? பவித்ராவா? பவி இப்பதான் அவங்க போயிட்டாங்க. நான் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். ஏன், என்னாச்சு? என்னத்தன்னு சொல்றதப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சங்கவி கொடுத்த விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு போறாங்களோன்னு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. அவங்க நடந்துக்கிறதே எல்லாம் பார்த்தா கையெழுத்து போட்டுருவாங்களோன்னு தான் தோணுது. என்ன டாக்டர், ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா? என்ன இப்படி சொல்றீங்க? யாரு சொன்னாலும் ரெண்டு பேரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கே தான் முடிவெடுக்கிறாங்க. அதுலயே என் பேத்தி இருக்காளே, புடிச்ச புடியிலே தான் நிப்பா. நிக்கட்டு விடுங்க. டைவர்ஸ் பெட்டிஷன் தானே, கையெழுத்து போடட்டும். என்ன சொல்ற அரவிந்த்? டைவர்ஸ் பேப்பர் பா? தெரியும் சார், தெரிஞ்சுதான் சொல்றேன். கையெழுத்து போடட்டுமே. டாக்டர், நாங்க பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா பிரச்சனை வளர்ந்துட்டு போட்டோன்னு கூலா சொல்றீங்க. நீங்க கோவத்துல சொல்றீங்களா இல்ல வேற ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க டாக்டர். எல்லாரும் என்ன செய்யறதுன்னு மண்டி பிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். வித்யா, ஒரு பிரச்சனையை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்றது ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். அதே பிரச்சனையை கொஞ்சம் வளர விட்டு கடைசியில சால்வ் பண்றது இன்னொரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். புரியலையே டாக்டர். ஓப்பனா சொல்லணும்னா, இன்னைக்கு பவித்ராவும் ஆதியும் இந்த அளவுக்கு ஒரு மன இறுக்கத்தோட முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நானா? நீங்கன்னா அது நீங்க மட்டும் இல்ல, ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். கரெக்டா சொன்ன அரவிந்த். நாங்க இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சிருக்கணும். இவ்வளவு தூரம் வளர விட்டுருக்க கூடாது. இல்ல சார், நீங்க சரியா புரிஞ்சுக்கல. பவித்ராக்கும் ஆதிக்கும் நீங்க எல்லாரும் அளவுக்கு அதிகமா பக்கபலமா இருந்திருக்கிறீங்க. பிரச்சனையாகும். மனசளவுல அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கணவன் மனைவியா ஆகாம இருக்கிறாங்கன்னா உங்க எல்லாருக்குமே அதுல பங்கு இருக்கு. என்ன தம்பி நீங்க, இத நாங்க எப்படி சொல்லியிருக்க முடியும்? தாத்தா, மனசளவுல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்னனே, அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கலையே. தாம்பத்தியம்ங்கிறது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அது அதுக்கும் மேல இல்லையா? ஆதி பவித்ரா ரெண்டு பேர் மனசுலயும் உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு இந்த குழந்தை அப்படிங்கிற ஒரு எண்ணம் முழுசா வரவே இல்லை. அப்படி ஒரு எண்ணம் மட்டும் அவங்களுக்குள்ள வளர்ந்துருந்துச்சுன்னா சங்கவி நீங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன போதே அவளை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இந்த ஆதியாவது சங்கவி கிட்ட என்னால பவித்ராவை டைவர்ஸ் பண்ண முடியாது, எனக்கு பவித்ராவும் ஜானுவும் ரொம்ப முக்கியம்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். அவன் மட்டும் அப்படி சொல்லியிருந்தானா இந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம்னு சொல்றீங்களா? நீங்க தான் காரணம்னு நான் சொல்லல, நீங்க எல்லாரும் கூட ஒரு காரணம் சொல்றேன். அப்படிலாம் இல்ல அரவிந்த். ஆதி பவித்ரா கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கு எனக்கும் ஆத்திரமா தான் இருந்துச்சு. ஏன்னா அதனாலதான் இப்ப வரைக்கும் ராஜசேகரை என்னால நேருக்கு நேர் முன்னாடி மாதிரி பார்த்து பேச முடியல. ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் அவன் முன்னாடி ஒவ்வொரு தடவையும் நான் போய் நிக்கிறேன். ஆதியும் பவித்ராவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பை பாக்குறப்போ எப்படியோ கடவுள் விதிச்சது சரியா தான் இருக்கும்னு அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு வந்துருச்சு. இப்ப என்னன்னா, அவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும்னு என் மனசுல தீர்க்கமான ஆசை இருக்கு. அடிச்சு சொல்றேன், நானே இப்படி மாறிட்டேன்னா மத்த யாரும் அவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தாண்டி மனசளவுல அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க அத சொல்லுங்க. டாக்டர், யாரும் எதை பத்தியும் யோசிக்கிற மனநிலைமையில இல்ல. இந்நேரத்துக்கு எது சரியா வரும்னு நீங்களே சொல்லுங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, டைவர்ஸ் பெட்டிஷன்ல அவங்க ரெண்டு பேருமே கையெழுத்து போடட்டும்.
பவித்ராவை ஆதி டைவர்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு சங்கவி சொன்ன போது அது ஆதியும் சங்கவியும் அப்போதைக்கு தாங்கிட்டு நின்னுட்டாங்க. ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு பேச்சு, வார்த்தை அளவுல இருந்ததுனால. ஆனா டைவர்ஸ் பெட்டிஷன்ல அவங்க 2 பேரும் கையெழுத்து போடும்போது அப்படி இருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இனிமே பவித்ராவுடைய வாழ்க்கையில ஆதிக்கு இடம் இல்ல அப்படிங்கறது ஆதியும், ஆதியுடைய வாழ்க்கையில பவித்ராக்கு இடம் இல்ல அப்படிங்கறத பவித்ராவும் உணர்ந்து அந்த டைவர்ஸ் பெட்டிஷன்ல கையெழுத்து போடுறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல.